கட்டிடங்கள் மேலே நிறைய தொண்டர்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சில தொண்டர்கள் மயங்கி விழுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க சிகிச்சைக்காக. அந்த காட்சிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் திரு விஜயுடைய வாகனம் அந்த மரக்கடை சந்திப்பு பகுதிக்கு ஊர்ந்து கொண்டே வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இன்றைக்கி திரு விஜயுடைய அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் காலை 10:30 மணிக்கு அந்த மரக்கடை பகுதிக்கு விஜய்க்கு பேசுகிறதுக்கு தான் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மணி 2:30 ஆக போகுது. 4 மணி நேரம் ஆகியிருக்கு. இன்னும் அந்த மரக்கடை பகுதிக்கு அவருடைய வாகனம் வந்து சேரலை. விஜய் ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வாகனத்துடைய முன் இருக்கையில் அவர் அமர்ந்துக்கிட்டு தொண்டர்களுக்கு கையசைத்து அவங்க கொடுக்கக்கூடிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் நடந்து போய் அந்த வாகனத்தை, அந்த பிரச்சார வாகனத்தை பின்தொடரக்கூடிய வகையில் ரொம்ப வாகனம் மெதுவாக இயக்கப்பட்டு வருது. இதுவும் ஒரு பெரிய காரணம். அந்த பகுதிக்கு செல்வதற்கு இவ்வளவு நேரம் பிடித்தமைக்கு 4 மணி நேரம் ஆச்சு. 10:30 மணிக்கு அந்த பகுதியில் இருக்கணும். இப்போ மணி 2:30 ஆக போகுது. இன்னும் அந்த இடத்துக்கு அவங்க பிரச்சார வாகனம் வந்து சேரவில்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த கொஞ்ச நேரங்கிறது எப்போ அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இப்போ எழுது. சாலையுடைய இரு புறங்கள்லையும் திரண்டு நின்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜய்க்கு வரவேற்பு அளிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் விஜயுடைய பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளில் விதிமீறல்களும் இருக்குது அப்படிங்கிற புகார்களும் ஒரு பக்கம் முணுமுணுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்குறோம், சின்ன குழந்தைங்க, பெண்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த இந்த பிரச்சார வாகனத்தில் விஜய் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள், குறிப்பாக பெண்கள், அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதே போன்ற ஒரு காட்சியை தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை மாநாட்டிலையுமே பார்த்துருந்தோம். அங்கே குழந்தைகள் வந்து தனியாக ஒரு இடத்துல இருக்கணும், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் குழந்தைகள் இருக்கக்கூடாது. மதுரையை பொறுத்த வரைக்கும் வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் அந்த தாவேக்காவினர் வந்து அந்த குழந்தைகளை தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் அழைச்சிட்டு போயிட்டு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி அங்கேருந்து அவங்கள அனுப்பி வச்சுருந்தாங்க பத்திரமா. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இங்கேயும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினி மாநாடு மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதுமே ஒரு காட்சிகள் நமக்கு புலப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்குது. இன்னொரு பக்கம் கீழே இல்லாமல், அந்த ரோட்டில் இல்லாமல், அந்த சாலையில் இல்லாமல், அந்த கட்டிடங்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேலே நின்று, சின்ன சின்ன அந்த டாடா ஏஸ் மாதிரியான வாகனங்கள் மேலே நின்று இந்த விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம், திரும்ப கூட இடம் இல்லாத மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குது. இருந்தாலுமே அங்கே தாவேக்கா தொண்டர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில் அதிகமாக இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பாதுகாப்பு தொடர்பான கேள்விகள் ஒரு பக்கம் எழுது. அதுக்கு தான் காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இந்த அதிக அளவிலான அந்த போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும், அதே போல் மக்கள் அதாவது தொண்டர்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு காவல்துறையினர் திணறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா தொண்டர்களுடைய கூட்டம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குங்கிறது தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இவ்வளவு கூட்டம் நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் நிறைய கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம தொலைக்காட்சியிலேருந்து பார்க்கும்போது ஒரு காட்சி இருக்கும். அங்கே உள்ளேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரியான காட்சியும் புலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் அந்த கூட்டத்தில் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகுந்த பிரயத்தனப்பட்டு நிறைய பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இருந்தாலுமே அது சிரமமான ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கி காவல்துறைக்கு அமைஞ்சிருக்குங்கிறதையும் புரிந்து கொள்ள முடியுது. திருச்சி திணறிக் கொண்டிருக்கிறது விஜயனுடைய வருகையால். எந்த வித பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிரதான விஷயமாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த மரக்கடை பகுதிக்கு எப்பொழுது வரப்போகிறார் விஜய் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ எழுதி. ஏன்னா 10:30 மணிக்கு வர வேண்டிய விஜய் 2:30 மணியை கடந்து போகுது. இன்னும் அந்த பகுதிக்கு வரலை. ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் இருக்குது, வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால தான் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் பாலக்கரையை கடந்தது விஜயுடைய வாகனம் அப்படின்னு. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அவர் மரக்கடை பகுதிக்கு அப்படின்னாலுமே கூட எப்பொழுது அந்த சரியான டைம் எப்போ அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ ஒரு கேள்வியாகத்தான் இருக்குது. ஏன்னா தொண்டர்களுடைய இரு மருங்கிலும் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய வகையில் தொண்டர்களுடைய கூட்டம் ஒரு பக்கம் நேரம் ஆக ஆக தொண்டர்களுடைய கூட்டமும் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது தான்
களத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. தொண்டர்களுக்கு கையசைத்தவாறு அவங்களுடைய ஆர்ப்பரிப்பையும் வரவேற்பையும் ஏற்றுக்கிட்டவாறு விஜய் பயணிக்கக்கூடிய வாகனம் மெதுவாக ஊர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மரக்கடை பகுதிக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் மரக்கடையை தாண்டி அரியலூர் இருக்குது, பெரம்பலூர் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு வழியாக திருச்சி மரக்கடை பகுதிக்கு விஜய் பயணிக்கக்கூடிய அந்த பிரச்சார வாகனம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காட்சிகளில் நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.